நிச்சயமாக இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள், பல்வேறு சட்டங்கள், பல்வேறு உத்தரவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதில் மிக முக்கியமானது முதல் உத்தரவாக இதைதான் போட்டார். சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இல்லீகல் இமிகிரன்ட், சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் குடியேறிகள் அனைவரையும் நாடு கடத்துவேன் என கொக்கரித்தார். அதே போன்று தற்போது அந்த நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர், 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் பேர் அங்கு சட்டவிரோதமாக குடியிருப்பதாகவும் அவர்களை உடனடியாக அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் எல்லாம் நாடு கடத்தியிருக்கிறார்கள். அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு பக்கம், தற்போது இந்தியர்கள் முதன்முறையாக சட்டவிரோதமாக அங்கு தங்கி இருக்கும் இந்தியர்களை வெளியேற்றும் பணியை, நாடு கடத்தும் பணியை தற்போது அமெரிக்க அரசு தொடங்கி இருக்கிறது. அமெரிக்க ராணுவ விமானமான C-17 ராணுவ விமானத்திலே முதற்கட்டமாக 250 300 இந்தியர்கள் தாயகம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நேற்று இரவு அவர்களை சுமந்து கொண்டு அமெரிக்க ராணுவ விமானம் டெல்லி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை டெல்லி வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் மட்டுமல்ல, சட்டவிரோதமாக அங்கு தங்கியிருக்கும் இந்தியர்கள் 18,000 பேர் என ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. அந்த 18,000 பேரும் அனுப்பப்படுவார்கள் என ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அந்த பணி தற்போது தொடங்கி இருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு பியூ ஆராய்ச்சி மையம், PEW ஆராய்ச்சி மையம் கொடுக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 7.5 லட்சம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக அங்கு தங்கியிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது வரை 18,000 பேர் தான் என்று கூறி வந்தார்கள். ஆனால் தற்போது அந்த பியூ ரிசர்ச் சென்டர் கொடுத்துள்ள தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் 7,25,000, 7.25 லட்சம் இந்தியர்கள் அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறார்கள், உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் பிரச்சனை என்ற ஒரு தகவல், அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் தற்போது ஒட்டுமொத்தமாக அங்க சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை அனுப்பும் பணியில் ட்ரம்ப் அரசு, ட்ரம்ப் நிர்வாகம் மிக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அனைவருமே ராணுவ விமானங்களில் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள், நாடு கடத்தப்படுகிறார். அது திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்று நாகரிகமாக சொன்னாலும் நாடு கடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் அங்கு குறிப்பிடப்படுகிறது. டிபோர்டேஷன், இல்லீகல் இமிகிரன்ஸ் டிபோர்டேஷன் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். எனவே அவர்கள் தற்போது வந்த பணியை, இந்த நாடு திரும்பும் இந்தியர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் உரிய ஆவணங்களுடன் அவர்களை இந்தியர்கள் என்று நிரூபித்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் என இந்திய அரசு ஏற்கனவே அறிவித்துவிட்டது. அமெரிக்காவின் இந்த சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றுவதை நாங்கள் வரவேற்கிறோம், அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என ஏற்கனவே இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்து விட்டது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு திரும்பி வருவோர் அனைவரும் அவர்களது இந்தியர்கள் என்று நிரூபிக்கும் ஆவணங்களை கொண்டு வந்தால் நிச்சயம் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் என்றும் இந்திய நிர்வாகம், இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. தற்போது அந்த முதற்கட்டமாக இந்தியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த பணி அடுத்த 1 மாதத்திற்குள் அங்கு உள்ள சட்டவிரோத இந்தியர்கள் அனைவரும், சட்டவிரோதமாக தங்கி இருக்கும் இந்தியர்கள் அனைவருமே வெளியேற்றப்படுவார் என்று. இந்த சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்தியர்கள் என்று பார்த்தால் அங்கு பல்வேறு விசாக்களில் சென்று விசா காலம் முடிவடைந்த பிறகு தங்கியிருப்பவர்கள், அங்கு சுற்றுலா சென்று அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள், அதே போன்று வயதான பெற்றோர் அங்கு சென்றிருப்பார்கள், விசா காலம் முடிந்த பிறகு அங்கேயே தங்கிவிடுவார்கள். இது போன்று இருப்பவர்கள் தான் தற்போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். ஆனால் 18,000 என்று முதற்கட்ட தகவல் வெளியானது. ஆனால் தற்போது அந்த பியூ ஆராய்ச்சி மையத்துடைய தரவுகளை பார்க்கும்போது 7.25 லட்சம் இந்தியர்கள் அங்கு இருப்பார்கள் என்பது சற்று அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. அத்தனை பேர் வரும்போது எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் அவருடைய குடும்பத்தினர் என்பெல்லாம் கேள்விகள் எழுகின்றன. எது எப்படி இருப்பினும் தற்போது அந்த சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை நாடு திருப்பும் பணி, நாட்டுக்கு திருப்பி, அவர்களுடைய தாயக நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் பணி வெகு வேகமாக அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்தியர்களை தாயகம் திருப்பி அனுப்பும் பணியானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக சுமார் 300 பயணிகளுடன் டெல்லியில் விமானம் ஒன்று வந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம் வழங்கியது. அண்மை செய்தியாக கேட்டோம்.